போடாம இருங்க, அமைதியா இருங்க. குருட்டுமுண்டா கீழே வந்துடா. நேரம் குப்புற வந்து மூக்கு முறை போகுது. கண்ணாடி ஓட்டுருக்காரு, கண்ணாடி நல்ல கண்ணாடி போட்டுல காப்பாத்துனியா. கண்ணாடி தான் பிரச்சனை எனக்கு. கண்ணாடி பிரச்சனை. ஆமா. ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். ஒண்ணு உருப்படி. 3 கண்ணாடி இருந்து என்ன மாதிரி குப்புற குப்புற தெரிஞ்சா எது எதுக்கு 3 கண்ணாடி? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு. இருக்கா இப்பெல்லாம் ஒரு கண்ணாடியில 2 வச்சிடறாங்க. சரி நீ 2 இதுக்கு வச்சிருக்கிய, அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்கன இருக்குன்னு தேடுறதுக்கு. அது டேய் உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். வாங்க மோதி இங்கே ஒரு பார்ட்டி இருக்கு. சரி ஒரு பார்ட்டி. சரி அந்த ஆள்கிட்ட உன்னை ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். அப்படியா சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? அப்படி சொல்லப்படாதே. ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். ஏன் சரியா வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டா தெரியா? பெரிய பதவி. என்ன பதவி? அது பதவி அது என்ன? ஞாயிற்றுக்கிழமை போகணுங்க. இருக்கா ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை போய் தான் திரும்பி. யார் சொல்லுது? நம்ம எந்த வேலை கிடந்தாலும் போகணும். அப்படியே நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஆள் விட்டு கூட்டி வர சொல்லுவாங்க. எங்க? சர்ச்சுக்கு. எது? ஆமா சர்ச்சுக்கு. என்ன வருதுவா? உன்னை நம்பி 10 வட்டிக்கு 2000 வாங்கி கட்டியிருக்கேன்டா. காசு விட்டுருப்பா. 10 வட்டிக்கு 2000 வாங்கி கட்டியிருக்கா? நம்மது பரவாயில்ல இருக்கே. 2000 கட்டினா தான் சர்ச்சில் சேர்க்குறாங்களா? நம்ம வரி கொடுப்போம் வருஷம் அவ்வளோதான். நம்ம கோயில் தான். டேய் சர்ச் இல்லை, ஜட்ஜு. அப்படின்னா நீதிபதி. இதை முதல்ல சொல்ல வேண்டிய ஆளுங்க. ஆமாம் அப்படின்னா விளக்கமாறு இருக்குல்ல? இருக்கு எடுத்தா தலையில் அடி. விளக்கமாறு என்ன விலை விற்கிது தெரியுமா? ஓ அப்போ அதுக்கு நான் வர மாட்டேங்கிறியா? அதுக்கு வாங்குற காசு இல்லை. ஓ குசும்பெல்லாம் எனக்கு தெரியும். சரி சரி வாங்கி என்னங்க காசு 4000 அங்கே இருக்குவார். இது 4000 இருக்கு. இந்த காசு நமக்கு வரணும்னா எடுத்துட்டு ஓடிடுவோம். ஒரு சாமியார் வந்திருக்கார். அந்த ஆளு பொய்யா சொல்லுவாப்ல. சாமியார்லாம் பொய் பேச ஆரம்பிச்சாங்களா? அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்ல. சரி அந்த பொய்யை பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். சேச்சா அந்த ஆள் பேசுறவங்க பொய்யா இருக்கு, அதை போய் நம்ம எதுக்கு உண்மை சொல்லணும்? ஒத்துக்கிட்டா அந்த 4000 நமக்கு. எவ்வளவு? 4000 விழுந்துடாது. அவன் 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டான். இந்த வாரம் சரி தப்பி தவறி இது பொய்ன்னு சொன்ன காசு போயிடும். நீங்க வேற 4000 வருதுன்னா நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீ என்ன மாதிரியே இருக்க. ஆமா உண்மைன்னு சொல்லிட்டு போறேன். ஆமா அது என்ன பிச்சைக்காரத்தனமா 4000 5000 பந்தயம் கட்டிக்கிட்டு லட்சத்தில் கட்டினா தானே நம்ம ஒரே நாள் லட்சாதிபதி ஆகலாம். என்னை தெருவுக்கு கொண்டு வர விட மாட்டேன். நான் என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்கள் முதல்ல இதை செய்யுங்க, அப்புறம் பார்ப்போம். சரி இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுனால எனக்கு ஏதாச்சும்? அதானே நீ எப்படி ஆளு. உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். 1000 ரூபாயா? ஒன்று செய்யுங்க. எவ்வளோ பேர் நாடகம் பார்க்குறாங்க, இதில் யாராச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. இருடா புதுசாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு 1000 ரூபா பத்தாது. எவ்வளோ தான் கேட்குறேன்? எனக்கு 500 ரூபா வேணும். 500 ரூபா. செல்ல கட்டி இனிமேல் என் பஞ்சாயத்து போகிற நீ தான். அப்படியா? உனக்கு நான் 500 ரூபா தரேன். அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு இந்த 1000 ரூபா வச்சுக்க வாங்க மாட்டேன். உனக்கு 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டா வேணும், அது 4 நோட்டு. அட 30 ரூபா நோட்டில் 3 நோட்டா தரேன். அப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆடைப்பா? இப்படி லூஸ் பைதாட்டா நமக்கு. சாமியாரியா வாங்க. யார் அது? இங்கே வாருங்க. யார் வந்திருக்காரு? ஜட்ஜி வந்திருக்காரு பாருங்க. சாமி வாங்க சாமியோ. வச்சுலா எப்படி ஆள் பாருங்க. நீங்க சொன்ன அந்த ஆமா இவன் யாரு? கையில ஆளு விழுந்து கூட்டியா இருந்திருக்கேன். அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனை எனக்கு என்ன பாத்துறீங்க? நான் எங்கனே இருந்தேன், எனக்கு நான் சொல்ல வேண்டியதானே. சச்சுங்க அவரு. அது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு புராணத்தை நான் பேச வேண்டுமா தாங்கள் பேச வேண்டுமா என்பதை நாம 2 பேரும் முடிவு செய்வதை விட ஆமா நமது நீதிபதி அவரிடம் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டுட்டு பேசுறது நியாயம். இன்னைக்கு யார்கிட்ட நம்ம புராணத்தை ஆரம்பிக்கிறது கேட்டுக்கோமா? 2 பேரும் கேட்போம். கேட்போம். ஐயா நாங்கள் எதுக்கா ஹலோ ஏங்க அதுக்குள்ளே இருக்காப்ல எங்கே சேர்க்காம போயிட்டானா? டேய் இன்னும் தானே எந்திரா கஞ்சா குடிக்க நாய. அங்கே போய் உட்காரனா பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன்னா யாருக்கு? உனக்கு தான். நான் யாரோ வர்றா அவளை அப்படின்னு அவங்களுக்கு தான் சேர் போட்டிருக்கான். நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன். சிரிச்சுக்க
வெக்க போச்சலாமா வா உன்னை சச்சுன்னு சொல்லியிருக்கேன் முகர அங்க உட்கார. புராணத்தை நான் ஆரம்பிக்க வேண்டுமா தாங்கள் ஆரம்பிக்கணுமா? நீங்களே ஆரம்பிங்க. சரி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்கள் அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும் தெரியும். ஓ வீரத்தேவா அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், அதனால அவரே பேசட்டும். நீங்கள் இடையில எதுவும் பேசாதீங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நான் பேச வேண்டாமா? நீங்களே பேசுங்க சாமி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். ஏன் கண்ண கட்டுதா? ஆமாம். ஏன் வெறும் 4000 அதுக்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. இதுதான் ஆரம்பம். இதுக்கே சலிச்சா அப்படி இன்னும் அந்த ஆள் ஊருப்பட போய் சொல்லுவாப்புல அது பூரா உண்ணுன்னு ஒத்துக்கணும். விட மாட்டேன். 4000 நமக்கு தான். அன்னைக்கு தபால்கார வண்டியை பார்த்தேன், அவங்க வீட்டு வாசல்ல நின்றுச்சு. அப்ப அந்த ஒரு போட்டல் லெட்டருக்கு தான் பட்டுவாடாக்கு வந்திருக்கும் போல. இப்ப பேசுங்க. இறங்கிட்டான் சிங்கம் களத்துல. என்ன எழுதியிருந்தேன் என்று கேள்வி. நான் நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டேன். அதுதான் அதான் சின்ன பிள்ளையை தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். வெரி குட், அருமை. அப்புறம் அவரும் யானையை கொண்டு வந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை தானே, யானைன்னா மதம் பிடிக்கத்தான் செய்யும். யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்வோம்? சங்கிலியில் பிடிச்சி கட்டி போடணும், அவ்வளோ. கிழிச்ச நல்லா உன் பேச்சை கேட்டால் அப்படி தான் பாருங்க. ஏன் உன்ன மாதிரியே எல்லா பேரும் சங்கிலியில் கட்டுறாங்க, அத்துக்கிட்டு போகுது. ஊரவே அழிக்க போகுதுன்னு எனக்கு என்ன ஆச்சு? எப்படா ஊரை காப்பாத்துறது பார்க்குறேன். யாரு? நானு. எப்போ? பிறந்த உடனே. பிறந்த உடனே யானை எப்படா கட்டுறதுன்னு முயற்சி பண்ணுறேன். அழுக வருது, கண்ணீர் சிந்துது, யானை மதம் பிடிச்சி ஆடுது. பிறந்த உடனே நான் பிறந்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பிறந்த உடனே எப்படா கட்டுறதுன்னு பார்க்குறேன். இந்த கண் இமையில இமையிலேருந்து ஒரு முடியை பிடுங்குறேன் நான். அப்புறம் ஒரு தலவை கொண்டு போய் யானை காலில் கட்டிட்டு தேவலோகவாசினா தேவலோகவாசினா எப்படிங்க பிறந்த உடனே ஞான குழந்தை நீங்க? ஞான குழந்தை சார், நீங்க ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. நீங்க யானை எதில் கட்டுவீங்க? சங்கிலியில் போட்டானே. அவ்வளோ பெரிய உருவம் சங்கிலியில் கட்டினா எப்படி நிற்கும்? தெரிஞ்சுங்க. சங்கிலியில் கட்டுறாளா யானையை போய்? ஏன் சாமி, யானையை வந்து இமை முடிய எடுத்து தானே கட்டினியா? அது மேல் இமை முடியா கீழ் இமை முடியா? மேலிமை முடி. சாபாஷ், அது அறிவாளி. ஏன்னா கீழிமை முடினா படக்குன்னு அத்தணும். மேலிமை முடியவே வந்து 4ஆ மடித்து கட்டணும்னு வைங்க, சுத்தமாக அசையாது. 4000 நம்ம விட்டு 500. ஏய், நான் பொய் சொல்றேங்க விஷயத்தை அவனுக்கு சொல்லிட்டியா இல்லையாப்பா? அவனை நீங்கள் காசு 4000 உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டேன். இப்ப பாரு இன்னொரு தடவை எப்படா கட்டுறது யானை நிப்பாட்டன் மாதிரி பாக்குறேன். பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குண்டில கட்டி விட்டேன். அறிவு 6 மாசம் ஆனாலும் யானை அசையாலே அங்கே தான் கிடக்கும். அதுதான் தேவலோகவாசி. 4000 நம்ம விட்டு 500. கொசு குண்டில கட்டினோன்னு கொசு சும்மாவா இருந்துச்சு, ஏதோ அறுவுற மாதிரி தெரிஞ்சுக்க இருக்கு. பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா பறந்துச்சு, யானையை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன வீரத்தேவா? 4000 நம்ம விட்டு 500. அப்புறம் அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். சரி, யானையை பறந்து தூக்கிட்டு போகுது, நான் பின்னால நடந்து வரேன். யானையை பிடிக்கணுமே, வேகமா ஓடி வரேன். அது வேகமா போகுது, நான் ஓடி வர சத்தம் கேட்டிருக்கும் இருக்கு. என்னை கொசு திரும்பி பார்த்து பயத்துல ஒண்ணு கடிச்சிட்டு. ஐயோ, யானை தொப்பு நனைஞ்சிருக்குமே. ஐயோ, யாருங்க இறங்கி தூக்குனது? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு நனைஞ்சு. ஜெயிக்க போற நேரத்துல என்ன அப்படி என்ன பண்ணுது ராஜா? என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்கிறா. நெஞ்சு வலி வரக்கூடாது. அது குஞ்சுரா. 108 போன் போடுறா.
நீ பேசுற வார்த்தையில நெஞ்சு வலி வந்துருச்சுடா எனக்கு. இவ்வளவு நல்லா தானே இருந்தியா? நீ திடீர்னு ஒன்று அக்கிரமாண்டா. டேய் 108 போன பொறுத்தலாம் இப்போ ஃபோன் பண்றேன், வண்டி வரும், கூட்டிட்டு போறேன், செக் பண்ணி பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சோன்னு. சும்மா நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமா 108 நம்பர் சொல்லுங்க. 108 தான். அட நம்பரை சொல்லுங்க. அட 108 தான்டா. கொஞ்சம் வழியை பொறுத்துங்க, நான் காப்பாத்திடுவேன். வழியெல்லாம் பொறுத்து கொஞ்சம் பொறுத்துங்க. வர நம்பரை சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 108 அதான் நம்பர் 1 போடு. 1 சைபர் போடு. சைபர் 8 போடு. 8 அவ்வளோதான். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போட்டால் தானே வண்டி வரும். தேவா நெஞ்சு வலி மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, உடனே பார்த்துடணும். வலிக்கல. நான் காப்பாற்றினேன் தேவா. வலிக்கலடா போடா. ஃபோன் நம்பர் தெரியாதா? தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்ல வேண்டியானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? போ போ. 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையன் வந்தான்டா. அவன் அப்போவே 1000 ரூபா தரங்கும் போது 500 ரூபா ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். யூ கண்டினியூ. ஐயா நான் கட்டின 2000 கூட போயிட்டு போகுது, என்ன ஆளை விடுங்களா முதல்ல. அவன் நானே சொன்னாலும் கேட்க மாட்டேன். தீர்ப்பு எழுதி பேனாவை உடைச்சிட்டு தான் போவேன். அவன் ஒரு சைக்கோ, நீதிபதி சைக்கோ அவன். இப்போ பாரு முடிஞ்சா முட்டி பாருங்க. கொஞ்ச நேரத்தில் கொசு அப்படியே தூக்கிட்டு யானை தூக்கிட்டு பறந்து போச்சு. போட்டு முன்னால ஓடி போனேன், கொசு குண்டி வந்து யானை கீழே விழுந்துருச்சியா. அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூஸாக கட்டுறது இல்லையா? அந்த விழுகிற அளவுக்கு நறுக்குன்னு கட்டுறது. சொன்னேன்ல 4000 நம்ம 500. வெரி குட். காசு போச்சுடி. கண்ணை தொடச்சிட்டு போக வேண்டியதா. சரி யானை எடுக்கலாம்னு கீழே வர்றேன். இப்போ பாரு இந்த யானையை தூக்கி என் மையன் இளையவன் மூக்கு ஓட்டைகளை நுழைக்கிறானப்பா. இது என்ன பெரிய ஆச்சரியம்? அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ள தள்ளுவேன். இது ஒரு யானை. சொன்னா அப்புறம் சொன்னானா அப்புறம் என்ன வந்தே உங்க மோரில் முடிச்சிட்டேன். அப்புறம் ஏதாச்சும் பொய்ன்னு சொன்னோமா? வெற்றி நமக்கு தான் 4000 நமக்கு தான். ஏய் 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 இங்கே வா. ஏய் இங்கே வா, எடுக்கலாம் பணம் எடுக்கலாம். உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சிச்சு நான் சொன்னேன். முடிஞ்சலையா? உங்க கதையை முடிக்காம நான் போறேன். நான் வந்தாச்சு பார்த்தாச்சு. முன் ஜென்மத்தில் நான் மன்னர், நீ மந்திரி. நானா? ஆமா இவர் காவலர். ஓஹோ பஞ்சம் போயிருச்சு. ரைட்டு. பஞ்சம் போன உடனே என்கிட்ட 4000 ரூபா கடன் கேட்குற. யாரு? நீ தான் கடன் கேட்ட. நானா? அப்போ கேட்கல. ஆமா வீரத்தேவா, ஞாபகம் இல்லையா? என்ன போன ஜென்மத்தில் நடந்த கூட ஞாபகம் இல்லையா? போய் 5000 வாங்கிட்டு வர சொன்னேன், 1000 ரூபா கம்மியாக இருக்குன்னு 4000 வாங்கிட்டு வரலையா? 4000 நம்ம 500. வாங்கினது உண்மை தானே? உண்மை. எப்படி கட்டுவனு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் கட்டலாம், அடுத்த ஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. என்ன ஆமா? ஆமா ஆமா உண்மைதானே? ஆமா. சரி அடுத்த ஜென்மத்தில் கட்டுறேன்னா சாட்சி யாரான்னு கேட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே. ஆமா. பணத்தை 4000 கொடுத்துட்டு சாட்சிக்கு எழுத்து போட்டாரு. போட்டாச்சு. போன ஜென்மத்தில் எது நாட்டு மன்னர்களை போட்ட சண்டையில் 3 பேர் செத்து போயிட்டான். அப்படின்னா அந்த அடி அடிச்சாங்க. இந்த தழும்பு ஓட கிடக்க யாரு? என்னங்கண்ணே ரத்தம் வருது? போன ஜென்மத்தில் அடிச்சாங்க, நரம்புல அடிச்சிட்டாங்க. சரியா பாக்குறது இல்லையா? எவ்வளவு ரத்தம் வருது? சரி அப்புறம் 500 ரூபாய்க்கு நடிக்கிற நடிப்பை பாடுறாரு. சரின்னு மறு ஜென்மத்தில் பிறந்துட்டான். நான் பெருமாள் ராஜ், இவர் ஹரிஹரன், நீங்க தொர்ராஜ். இப்போ நான் நாரதர், இவர் காவலர் பலவாத்தியம். உண்மைதானே? ஆமா. எல்லாம் உண்மைதானே? ஆமா. போன ஜென்மம் 4000 வாங்கினது. ஆமா 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 ஆமா. எப்படிடா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் கட்டலனால அடுத்த ஜென்மம். ஆமா. அடுத்த ஜென்மத்தில் பம்பளை மாட்டி காசு வேணுமா வேண்டாமா? ஆமா. சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான். ஏய் இருடா. ஆமா. யோசிக்கலாம், கிழிக்க வேணாம். ஆமா. பணம் வாங்கினில்ல, சாட்சிக்கு எடுத்து போட்டல. போன ஜென்மத்தில் பணம் கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? செத்துட்டோம். செத்துட்டோம்ல. செத்துன எப்படா செத்தறோம்? ஆமா ஆமா. இல்ல செத்தோம். இந்த ரத்தம் கூட வருதுல்ல. ஆமா ரத்தம் வருது. ஆமா. மறு ஜென்மத்தில் பிறந்தியா? ஆமா ஆமா. யாரா பிறந்த? குத்திடுவேன். குத்திடுவேன். இல்ல 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 இல்ல. நான் அரியரே இவரு ஜோராஜ் பெருமாள். இப்போ நீ யாரா இருக்க? நான் காவலரே, நீங்க நாரதரே, ஒரு பல்ல. எல்லாம் உண்மைதானே? போன ஜென்மம் 4000 வாங்கினில்ல, அடுத்த ஜென்மத்தில் கட்டம்னு சொன்னீல. ஆமான்னு சொல்லு. ஆமா. கட்டம்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா. அந்த 4000 குடுறா. ஏய் இரு வெண்ணெய் இப்பதான் நான் ஆமா ஆமான்னு சொல்ல சொன்ன மயிராண்டி, நீ சொன்னதானே கேட்டேன். இரு. ஆமா. நாங்கள் தான் ஆமான்ட்டோம்ல, அப்புறம் நான் காசை கொடுங்க. உண்மைதானே? எல்லாம் உண்மைதானே? உண்மைதான்ட்டோம்ல, போயின்னு சொன்னோமா? போன ஜென்மம் 4000 வாங்குது. உண்மை. அடுத்த
அது உண்மைதான். போன ஜென்மத்துல வாங்கின 4000 இப்ப கொடு. அது சரி, உண்மைன்னு தானே சொல்லியிருக்கேன். காசை கொடுங்க. பந்தய காசு வச்சு எனக்கு தேவையில்ல. நீ வாங்கின கடனை கூட 4000. இது 4000 நீ வாங்கினதானடா? ஆமா. அப்ப அந்த 4000 கூட. ஹலோ, ஆமான்னு சொன்னா எனக்கு தான் 4000. வாங்கின கடனை கொடுக்க வேண்டியா நீ? எந்த கடை? போன ஜென்மத்துல வாங்கினது? நான் எப்போ வாங்கினேன்? அப்ப போய் தானே? அது இருயா. வாங்கல தானே, போய் தானே. அப்போ இல்லை, உண்மை. உண்மைனா அப்ப 4000 கொடு. வாங்கின பணம் கொடுக்க மாட்டியா நீ? இல்லை, வாங்கலை, பொய். அப்ப போய்னா பாரு, கட்டின பணத்தை கொடு. இருயா. என்னடா? இல்லை, பொய்னாலும் காசு கேட்குற, உண்மையினாலும் காசு கேட்குறேனே. அது உண்மைனா வாங்கின பணத்தை கொடு. இருயா. பொய்னா போட்டில கொடு. நான் எங்கால் ஜட்ஜிட்டு கேட்காம முடிவு பண்ண மாட்டேன். அவர் ஹலோ, என்ன தெரிகிறது? விநாயகர் போட்டோம், பிள்ளையார் போட்டோம், அதை பார்த்துக்கிட்டு அட குருட்டு குக்கரு பிள்ளையார் சூலத்தோட அட பாரு. அது ஆதிவராட்சத்துடா, அறிவிட்டவள. இந்த கண்ணாடியை தான் போட்டு தொலைச்சானே. அந்த ஆளு காசு உண்மையினாலும் காசு கேட்கிறாப்புல, பொய்யினாலும் காசு. அப்புறம் நம்ம அழுகு நாட்டா இருக்கா இல்லையா? ஏன் கவலைப்படுறிய? என்ன கவலைப்படுறீங்க? நான் பண்ணாத பஞ்சாயத்தா உங்களுக்கு நம்பிட்டாங்க வந்தேன். நீனால ஆமா ஆமான்னு சொன்னேன். ஓ பணத்தை நான் எப்படி வாங்கினேன்னு பாத்தியா? சாமி, காசு கொடுக்காத. நான் பணம் வேணுமா வேண்டாமா? நான் தானே பஞ்சாயத்தாரு, நான் சொல்றதான் கேட்கணும். அது சரி, அதுக்காக காசு நான் தர்றேன். இந்த பிடிங்க சாமி, எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆமாம், 2000 ரூபா இருக்கா? 500 ரூபா நோட்டில் எத்தனை இருக்கு? நீங்கள் எவ்வளோ கட்டினியா? நாங்கள் எவ்வளோ கட்டினோம்? இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 500 ரூபா நோட்டில் எத்தனை இருக்கு? இருக்கா? மொத்தம் 2000 இருக்கா? என்கிட்ட எவ்வளோ இருக்கு? நான் திருப்பி உங்கள்கிட்ட 2000 கொடுத்துட்டேன். அதில் 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? சரி இருக்கா? சரி வாங்க. கை 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 சட்டை மட்டும் முடிக்காதீங்க. அவன் மாலை போட்டுக்கான்னு நினைக்கிறீங்க? சாமி, அவன் சாமி தான். ஆனால் சட்டையை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அவன் கருப்பண சாமி ஆயிருவா. போங்க, உங்களுக்கு பணத்தை சீப்பே போட்டேன். நான் அவர்கிட்ட போய் சமாளம் யார் ஊரில் வந்துக்கிட்டு யார் இருக்கிற ஊரை எங்க இதுக்கு முன்னாடி ஒரு காய் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. போய் சேருவானான்னு தெரியல. யாருக்கு? பொண்டாடிக்கு. பொண்டாடிக்கு வாங்கி போற விளக்க கையில் வாங்கி போடுறேன். திட்டுவாங்க. எதுக்கு? புது நான்லாம் கையில் அனுப்பேன். அப்படி கொண்டு போகக்கூடாது. பொண்டாட்டிக்கு வாங்கி வரது கையில வாங்கிட்டு போயா? ஐயோ, அது ஏன் பொண்டாட்டியில் 2 பேரும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். கள்ள பொண்டாட்டியா? அப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் இதோட தெரிஞ்சுக்கிறேன். சரி, பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். வாங்க. பணத்தை நான் கூட இப்படி வச்சிருக்கேன். பேக்கில் வச்சு விட்டுருக்கேன், அவங்க எடுத்துக்கிடுவா. சரி, அதான் சரி. பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். சின்ன ஒரு ரொம்ப நேரம் வேணாம். இங்க நான் வைக்கிறேன் 4000. சரியான ஆம்பளை உங்க அப்பா. நான் பண்ணாத பஞ்சாயத்து வீரத்தவா பேசாம இருக்கேன். அவர் காசை எடுத்துட்டு ஓடிடுவாரு, பயப்படுறீங்களா? காசை தொட்டா கையை விட்டுவேன். ஏன் கவலைப்படுறிய? நான் பண்ணாத பஞ்சாயத்தா, நமக்கு தான் பணம். ஆமா, கடலே கடந்தாச்சு. இது என்ன கரை? இங்க வாங்க, 4000 வைப்பேன். உங்க அப்பா பிரமாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா, சரி மயன்னா, இங்க நான் வைக்கிற 4000 எடுத்துக்கிட்டு 5 என்றதுக்குள்ள ஓடணும். இல்லைன்னா பாப்போமா? எடுத்தா கையை விட்டு. ஏன் கவலைப்படுறிய? 5 எண்ணுவேன். எடுங்கயா. சரியான ஆம்பளை. என்ன என்ன யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட? 1 1 1 1/4 1/2 1 1/4 2 2/4 2 2/4 3 டேய் 3/4 டேய் ஐயப்பா, எண்ணிக்கை விட்டு போயிடும். மயிரை புடுங்க. 3 ஐயப்பா மயிரை புடுங்கறாரா? என்ன பேச்சு? 3/4 டேய் 3/4 4/4 என்னன்னு பாருடா மயிராண்டி. என்ன சிப்பு கையை வெட்டணும்னு சொன்னக்கே ஜாமியார் ஓடிட்டாரே. ஆமா, இங்க என்ன காசு எங்க? அதுதான் நம்ம ஆளு வீரத்தேவங்கிறது. ஜெயிச்சோன்னா காசு எடுத்துக்கிட்டியா பாத்தியலா? சந்தோஷம். நான் அடுத்த பஞ்சாயத்துக்கு போகணும். என்கிட்ட 500 கொடுங்க. 500. நீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்போ உங்களுக்கு 500 ரூபா வேணும். ஜெயிச்சோம்ல. ஏண்டா காசை வைக்காதே வைக்காதே எல்லாம் காசு போயிட்டு உங்களுக்கு காசானே வேணும். 4000க்கு 5000 தரேன். ஒரு கேள்வி வைப்பேன், பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? நல்லா கண்ணை தொடங்க. சிரிச்சாப்புல நின்னுங்க. கேள்வி கேட்கவா? 5000 தர்றேன்.
ஓகே 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. ஏங்க சிரிச்சா அப்படி இல்லைங்க. மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன் போ. அமைதி அமைதி. இதே வேலையை